இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. ஒரு பெண் கருவுற்று குழந்தை பெறும் வரை கண்ணும் கருத்துமாய் ஒரு நோயாளியைப் போல கவனித்துக் கொள்ளப்படுகிறாள். அவள் படும் பாடுகள் ஏராளம். உண்ட உணவு உடனே வாந்தியாகிவிடும். சுழலில் மாட்டிக்கொண்டது போல தலை சுற்றி கொண்டே இருக்கும். உடல் பலவீனமாகும். தூக்கம் தொலைந்து போகும். சிசுவின் வளர்ச்சியால் இடுப்பில் கைதாங்கி நடக்கச் செய்யும். தாயும் சேயும் பிரியும் நேரத்தில் தாங்க முடியாத வேதனை ஏற்படும். குழந்தை பிறந்தவுடனே நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்துவிடும். நம் இயேசு ஏற்றுக்கொண்ட சிலுவை சுமையும் இது போன்றதுதான். ஒரு குழந்தையை சுமப்பதை தாய் விரும்புவது போல இயேசுவும் சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். கழுமரத்தை தாங்கி நிற்கும் இயேசுவிற்கும் கற்பத்தை தாங்கி நிற்கும் அன்னைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இறைவேண்டல் செய்வோம்.